Praise the Lord, hallelujah. சீயோன் லெந்துகால அபியதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் காணப்படுகிறதான சிலுவையின் நிழலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சிலுவையின் நிழல் பழைய ஏற்பாட்டு ஆகமங்களிலே அது நிழலாட்டமாய் கொடுக்கப்பட்டு புதிய ஏற்பாட்டிலே அது நிஜமாக வருகிறது. மோசே தொடங்கி சகல தீர்க்கதரிசியிலும் எழுதிய வேத வாக்கியங்களிலே அந்த சிலுவையின் நிழல் காணப்படுவதை அருள்நாத கிறிஸ்துவானவர் விவரித்து காண்பித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், இந்த நாளிலே நாம் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் காணப்படுகிற வசனங்களை தியானிக்க போகிறோம். எசேக்கியேல் 17:22 கர்த்தர் சொல்கிறதான ஒரு காரியம், நான் உயர்ந்த கேதுரின் நுனிக்கிளைகளை ஒன்று எடுத்துக்கொண்டு வந்து அது உயரமும் உன்னதமான ஒரு பருவத்திலே நாட்டுவேன். கல்வாரி பருவத்திலே, கல்வாரி மலையிலே அந்த ஒரு சிலுவையின் மரம் நாட்டப்பட்டது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. நான் உயர்ந்த கேதுருவை எடுத்துக்கொண்டு என்று சொல்கிறவரை காட்டினோம். அது கொப்புகள் எல்லாம் விட்டு மகிமையான கேதுருவாகும். சகலவித பட்சிய ஜாதிகளும் அந்தி தாபரிக்கும். ஆம், அந்த சிலுவையின் ரட்சிப்பின் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படி, அது தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி அருள்நாதர் தன்னையே சிலுவையில தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். உயர்ந்தவர்களை தாழ்த்தி தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவன். கர்த்தர் தம்மை தாழ்த்தியவராக வந்தார். சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தியவர். அவர் தாமே தன் ஆடுகளுக்காக ஆடுகளை தேடி பார்த்து ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு எசேக்கியேல் 37:14-11 வசனத்திலே ஆடுகளை தேடி பார்ப்பேன், நான் இழந்து போனதை தேடி துரத்தப்பட்டதை திரும்ப கொண்டு வருவேன், நோயுற்றதை பலப்படுத்துவேன், கொளுத்தைகளும் வலிமையான அழித்து நியாயத்தீர்ப்புடன் போஷிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இழந்து போனதையே தேடி தேவகுமாரன் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். ஆடுகளை நீ சூறையாகாதபடிக்கு, சத்ருவான் வந்து என் மந்தையின் ஆடுகளை அது பட்சித்து போடாதபடிக்கு அவர்தாமே நியாயத்திற்கிற கர்த்தராக வரப்போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சுய தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகள் மேலும் ஆறுகள் அண்டையிலும் சகல வாசஸ்தலங்களும் மேய்க்கிற தேவன். அவர்தாமே நமக்கு சுயதேசமாய் பரலோக ராஜ்யத்திலே நம்மை மேய்க்கிற மேய்ப்பனாக இருப்பார். பெரிய மேய்ப்பன் வெளிப்படி நாக்கு சமீபமா இருக்கிறது. என் மந்தையும் மேய்ச்சலும் ஆடு நீங்கள் இந்த மனுஷர், நான் உங்கள் தேவனின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தமிழ் பிள்ளைகளை அவர்தாமே ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனாக அவர் நம்ம கடந்து நம்மை பராமரிக்கும்படியாக வந்தார். நம்ம அது சற்றின் அடைக்காலத்திலே ஆடுகளை வைத்து பராமரிக்கிறார். நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்னவர். கர்த்தர் நமக்கு மெய்ப்பராக இருக்கிறபடியால் எந்த காரியமும் நாம் குறைவுபட்டு போவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய நான் ஒரு தேவனாக இருப்பேன், என் தாசனாகிய தாவீது அவர் நடுவில் அதிபதியாக இருப்பார். தாவீதின் குமாரன் இந்த உலகத்திலே தாவீதின் சிங்காசனத்தை சுதந்திரிக்கும்படியாக கடந்து வந்தவர்.
கர்த்தர் உன்னதமான பெரியவர், உன்னதமான குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். கர்த்தர் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் போது உங்களையும் அந்த சிங்காசனத்தில் அமரும்படியாக அருள் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. சிங்காசனத்தின் மகிமை ஏற்றுக் கொள்ளும்படியாய் சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்தவர். யாக்கோபின் குடும்பத்தாரை அரசாளும்படியாய் தம் ராஜ்யத்துக்கு முடிவில்லாத ராஜ்யத்தை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு பிதா தன் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஆம், நீங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகள். கர்த்தர் நல்ல மெய்ப்பன், நல்ல ஜீவன், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். அதற்காகவே இந்த உலகத்திலே கடந்து வந்து அவர் தாமே நமக்கு நல்ல மெய்ப்பனாக காணப்பட்டு தன் சிலுவையில தன் ஜீவனை நமக்காக கொடுத்தவர். ஆம், அவர்கள் மந்தையின் மேய்ச்சலின் ஆடுகளால் நாம் இருக்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. காணாத ஆட்டை தேடி மேய்ப்பாய்க்கிற தேவன். கர்த்தர் மகிமை உண்டாக. நான் என்னுடைய அறிந்தும் என்னுடைய அறியப்பட்டும் இருக்கிறேன், என் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளாய் நாம் அவரை பின்தொடரும்படியாய் அழைக்கப்படுகிறோம். ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி நான் கொடுக்கிற பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். சிலுவையில தன்னைத்தானே பிதாவின் சித்தப்படி அவருக்காக ஒப்பு கொடுத்தவர். நாம் மீட்டுக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து தன் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொண்டு உயிர்த்தெழுந்த நாதராய் பரலோக ராஜ்யத்தில் நமக்காக இன்றையும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவளை அறிந்திருக்கிறேன், அவைகளின் பின் செல்கிறது என்று சொன்ன கர்த்தருடைய சமூகம். அவருடைய சத்தம் நமக்கு முன்பாக துணிக்க முடியாத வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். வேத புத்தகத்தில் அவருடைய வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சத்தங்களை கேட்கும் பொழுதெல்லாம் அவருடைய அடிசுவடுகளை பின் செல்லும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அவர் நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. யோவான் 10:28 அது சொல்லுகிறார். நமக்கு நித்திய ஜீவன் தரும்படியாக. நித்திய ஜீவனை தருவது என்பதே பிரதான வாக்கு தத்தம். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான் என்று வேறொன்றுக்கு வரான், நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். நாம் ஜீவன் உண்டாயிருக்கும்படி, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படி, பரிபூர்ண கிருபையோடு தேவ ராஜ்யத்தை காணப்படும்படி அவர் தாமே அருள் செய்கிறவர். தூர தேசத்திலிருந்து இதை பிரசித்தப்படுத்துங்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து சுவிசேஷம் அறிவியுங்கள் என்று சொன்னவர். சிதறடித்தவர்களை மேய்ப்பலை போல மந்தையை காத்துக் கொள்கிற தேவன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சமாதான உடன்படிக்கை செய்து அந்த நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபித்து அவன் நடுவிலே வாசஸ்தலத்தை, பரிசுத்த ஸ்தலத்தை, பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபித்து நமக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தமிட போய் மீண்டுமாய் வந்து நம்மை சேர்த்துக் கொள்ளுவார். கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஆனால் ராஜ்யத்துக்காய் நாம் ஆயத்தப்படுவோம். உண்மையான தேவன் அருமையான நாட்களிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருவாராக. ஆமேன், ஆமேன்.